கும்பராசி நபர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்துல ஜென்ம ராசியிலேயே சனி செவ்வாயோட இணைவு. அடுத்ததாக தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், புதன் பலகீனமான நிலைமை. அடுத்ததாக 7ஆம் அதிபதி சூரியன் உச்சம் மாதத்திற்கு பிற்பகுதியில. அப்போ கும்பராசி நபர்கள் கிட்டத்தட்ட என்ன மாதிரியான தாக்கத்தை பெறப்போகிறீர்கள் அப்படி என்பதே பலன். அந்த பலனுக்கான கிரக அமைப்பு முதன்மையாக கிட்டத்தட்ட 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு ஜென்ம ராசியில வருது. ஆக கொஞ்சம் பாதுகாப்பான சூழ்நிலைக்கு நீங்கள் ஐடியா பண்ண வேண்டும். சனி செவ்வாயோட இணைவே பாதுகாப்பை உடைத்து விடும். இது வரைக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருந்தீங்கன்னாக்கா அந்த பாதுகாப்பை விட்டு ஒரு போர்க்களமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட நேரிடும், இல்லை மாறப்பட நேரிடும். அப்போ இதனால என்ன நடக்கும்? சனியினால செவ்வாயும், செவ்வாயினால சனியும் பாதிக்கப்படும். அப்ப செவ்வாய் கிட்டத்தட்ட 10ஆம் வீடு, கர்ம வீடு. இயற்கையாகவே கர்ம கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி. அப்போ இயற்கையாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் 2 பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சேர சேர்ந்து 2மே கர்ம கிரகமாக ஜென்ம ராசியை பீடித்திருக்க ஒரு சூழ்நிலை தான் ஏப்ரல். அப்போ சுக்கிரன் ஒரு சுப கிரகமா இருக்கு, பாக்கியாதிபதி. அப்போ 2ஆம் இடத்தில் வரப்போகுது. அப்போ 2ஆம் இடத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் கும்ப ராசி நபர்களுக்கு ஒரு பண வருவாய், பொருள் வரவு, ஒரு நபர்களுடைய அறிமுகம், ஒரு நபர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதே சமயம் குடும்பத்தை விட்டு உங்களுடைய சொகுசு தன்மைக்காக சில விஷயத்தை முரண்பாடாக மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரியான சம்பவங்களும் சுக்கிரனால் உண்டு. ஆக சுக்கிரன் உச்சமாக இருந்து குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்ப தேவை, குடும்பத்தை உருவாக்கி கொள்வது, குடும்பத்தை அமைத்து கொள்வது, குடும்ப உறுப்பினர்களுடன் யாராச்சும் ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு இணக்கமான போக்கை காட்டுவது, வேறொரு நபர்கிட்ட கொஞ்சம் விரோதமான போக்கை காண்பது, இப்படிங்கிற அமைப்பு ஒரு சேர கிடைக்கும். ஸோ என்னென்ன கிடைக்க போகுது சுக்கிரனால? ஒரு பணத்தொகை, பண வரவு உங்களோட தேவைக்கு ஏற்ப. அடுத்ததாக ஒரு பொருள் சேர்க்கை, ஆடம்பர சொகுசு பொருட்கள் சேர்க்கை, வரவு, அதை அனுபவிக்கிறது. அடுத்ததாக சொத்து சுகம், 4ஆம் இடத்தை விதி இல்லையா? அப்போது சொத்து சுகம், வீடு, வாகன அமைப்புகள். கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடத்துல வீட்டில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதை விட கொஞ்சம் நல்ல லக்ஸரியான ஒரு இடத்துக்கு வாடகை வீடை கூட நீ ஒரு உதாரணமாக வச்சலாம். ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, சிரமமாக இருக்குது அப்படின்னா கூட இப்போதைக்கு ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு மாறக்கூடியது. இதை அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கலாம் நீங்களே. இது ஒரு உதாரணம் தான். அவங்கவுங்க சொந்த வீடு வாங்குவீங்க, இல்லை பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணி புதுசாக மாற்றுவீங்க, பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உண்டு. அப்போது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரவு. அடுத்ததாக ஒரு குடும்ப விஷயத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறது, ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்வது, அதுதான். அடுத்ததாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, காதல் சக்சஸ், இந்த மாதிரி விஷயத்துலையும் நீங்கள் உள்ளே வர்றது, அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற விஷயத்திலும் உள்ளே வர்றது. இதெல்லாம் சுக்கிரன் பாக்கியாதிபதியாக இருந்து சொகுசு 4ஆம் இடத்தை விதியாக இருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் சுக்கிரனால் கிடைக்க வருது. அதற்கு அடுத்த அமைப்பாக சூரியன் உச்ச அமைப்பு. கும்ப ராசியின் நேர் ஆப்போசிட் பிளானட் சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தை விதி மாதத்துக்கு பிற்பகுதியிலிருந்து உச்ச அமைப்பு. திருமணம் நடக்காமல் இழுபறியாக இருந்து பஞ்சாயத்துகளை சந்திச்சுட்டு வரன் செட் ஆகாத அமைப்பு, ஜாதக ரீதியாக பொருத்தம் சரியான முறையில் இல்லாத ஒரு அமைப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், திருமண பேச்சுவார்த்தை செட் ஆகாது, அலையன்ஸ் ஓகே ஆகாது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து போட்டீங்கன்னாக்கா கும்பராசி நபர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே போல திருமணமாகி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்து 3ஆம் இடத்துல இருக்கனால வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் பெருவாரியான மதிப்பு கூடும். வாழ்க்கை துணையுடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் பலமாக மாறும். வாழ்க்கை துணைக்கு கிடைக்க வேண்டிய சம்பவங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள், பொருள் சேர்க்கைகள், அவங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு என்ன சரியாக அமைஞ்சதுனோ
அந்த பேக்ரவுண்டு இந்த காலகட்டத்தில் மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு கும்பராசியின் வாழ்க்கை துணைக்கு ஒரு பலமான விஷயங்கள் கிடைக்க வரும். அதன் மூலியமாக வாழ்க்கை துணை ஜொலிப்பார்கள். அந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு கும்பராசி நபர்கள் நீங்கள் சில முயற்சிகளை எடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். 7-3 ராசிலேருந்து அந்த கணக்கு அப்படி வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ கும்பராசி நபர்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்தில் நன்மைகள் உண்டு. வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளி, கூட்டு சேர்க்கை, அதே போல் நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரவர் விஷயத்தில் கொஞ்சம் மிரட்டலான போக்கில் கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் வேகமாக மாறிடுவாங்க. அதாவது அவங்க இது வரைக்கும் சுலவாக இருந்தால் கூட உங்களை சார்ந்த கூட்டாளி, கூட்டு சேர்க்கை, பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப்பு, பார்ட்னர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை விட அவங்க வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆன அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். உங்களால் அவங்க ஸ்பீடுக்கு போக முடியாத ஒரு தன்மை இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கடகடன்னு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏப்ரல் ஒரு 15க்கு பிறகு. இது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்ககிட்ட இணக்கமாகவும் சில பேர் நடந்திருப்பாங்க. அப்போ அவங்களோட சூழ்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால தான் சில பேர் இணக்கமாக நடந்திருப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கையில் கிடைக்க வந்துடும். அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ உங்களை கயட்டி விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? கும்பராசி நபர்களுடைய நட்பு வட்டாரத்தில் நெருங்கிய நட்போ தூரமான நட்போ எதுவாக இருந்தாலும், கூட்டாளியோ கூட்டுச்சேர்க்கை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாச்சும் கையில் கிடைக்க வந்து அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் உங்களை கயட்டி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பாதிக்கப்பட போகிறது யாரு? கும்பராசி. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக புதன் கெட்டுப்போன அமைப்பில் இருக்கிறதுனால சிந்தனைகள்லாம் ஒரு அளவுக்கு மைண்டு கான்செப்ட்லாம் ஒரு திங்கிங்லாம் ஒரே மாதிரியே இருக்காது. கிறுக்கு பிடிச்ச மாதிரி 5-8 ஒரே அமைப்பாக இருந்து புதன் வந்து வீக்கான அமைப்பு இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் பாதிப்பு அடையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அதன் மூலியமாக புத்தி தடுமாறும். அதனால் கிறுக்குத்தனமான மைண்டு கான்செப்ட்லாம் என்னென்னமோ வெளியில் வரும். அது வந்து உங்களுக்கு ஒத்து வராத அமைப்பாக போகும். ஒரு சில நபர்கள் மறைமுகமான அதிர்ஷ்டம், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாச்சும் நீங்கள் பணத்தை போய் இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களை மேலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றிடும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசியில் சனி செவ்வாயோட இணைவு இருக்குது. இந்த சனி செவ்வாயோட இணைவு சுய கேரக்டரை மாற்றிவிடும். புரியுதுங்களா? சுய கேரக்டர் உங்களுக்கான சுயத்தன்மையான ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை மாற்றிவிடும். பொதுவாகவே கும்பராசி நபர்கள் தவறான முடிவுகள் தான் 90% எடுப்பீர்கள். எப்போதுமே 3 நட்சத்திரத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். எப்போதுமே அது பெரிய விஷயத்தையாக இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தவறான ஒரு முடிவு, தவறான ஒரு ஒப்பீனியன், தவறான ஒரு பிளானிங்கு, இல்லை தப்பாக முடிகிற மாதிரியே ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்கிடுவீங்க. ஸோ தவறான புரிதல், தவறான ஒரு மைண்டு கான்செப்ட் தான் எப்போதுமே கும்பராசி நம்மள்கிட்ட இருக்கும். ஸோ தப்பான முடிவை எடுப்பதில் வல்லவர்கள். அப்போது இந்த நேரத்தில் செவ்வாய் வர்றது உங்களுடைய குணநலத்தை மாற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக போய் முடிந்துவிடும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்து நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி மாறும், இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, தேவைப்படலை, ஆனால் நாளைக்கு இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து முடிவெடுத்தால் சரி. அதர்வைஸ் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய குணநலங்கள் மாறப்பட்டு சிந்தனைகளும் மாறுபட்டு தவறான முடிவை எடுத்து அவதிப்பட நேரிடும் கும்பராசி நபர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பலனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் வரும். அது வந்து வெட்டுக்காயம், ஆக்சிடெண்ட்டு, தீக்காயம் இந்த மாதிரியான செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உடல் ரீதியான அக்கறையை நீங்கள் எடுத்துங்க, சௌரியமாக இருக்கும். இல்லை என்றால் சிந்தனை மாறுபட்டு தப்பான பிளானிங் எடுப்பீங்க. ஆக ஒரே விஷயமாக இதுக்கெல்லாம் முடிவு என்னென்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தால் சரி. அது மனித உறவுகள், உயிர்களாக இருந்தாலும் சரிதான், உயிரற்ற காரகத்துவமான பணம், பொருள், மற்ற விஷயத்துலேயும் இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அதை அதோட ட்ராப் பேக் பண்ணிவிடுங்க. ஏப்ரலில் அதை செயல்பாட்டு கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ப்ரெஷர் உங்களுக்கே அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க.